அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது கருத்துக்களால் களமாடும் ரத்தம் சிந்தாப்போர் சமர்க்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வில் தமிழரசு கட்சியை பிரதிநிதிப்படுத்தும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிறுநேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவருடன் தேசிய அரசியல், தாயக அரசியல், உள்ளக அரசியல், மக்களின் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக சமகால அரசியலுடன் தொடர்பட்ட கேள்விகளுடன் அவரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் அன்பின் அழைப்பு ஏற்று வருகை தந்த வணக்கம். நன்றி. எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம், சாதாரணமாக இருக்கிறோம். சந்தோஷம் இந்த நேரத்தில். ஆனால் தங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் தற்போது செய்திகளில் அதிகமாக முக்கியத்துவம் வருகின்ற இடத்தையும் அந்த கட்சியினுடைய உள்ளக விட்டு விவகாரம்னு நினைக்கின்றேன். ஆனால் முக்கியத்துவம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்ன நடக்குது அங்கே? ஒரு கட்சியில் ஜனநாயக ரீதியான பண்புகள் அதிகமாக பின்பற்றப்படுமாக இருந்தால் பல விடயங்களும் வெளியில் வந்து கொண்டிருக்கும். ஆனால் எது எப்படி நடந்தாலும் இறுதியில் ஒரு சமநிலைக்கும் ஒரு சமரசத்திற்கும் அந்த கட்சிக்குள் உடன்பாடுகள் ஏற்படும் என்று நான் நம்புகின்றேன். இருந்தபோதும் உள்ளக கட்சி அது விவகாரம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் தற்போது பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் தொடுக்கின்ற கேள்வியை பார்க்கும்போது சிறிதரன் அவர்களை நோக்கி அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். அரச தரப்புக்குள் அவருக்கும் ஏதேதும் உடன்பாடுகள் இருக்கின்றனவா? நிச்சயமாக இல்லை. அரச தரப்புக்குள் உடன்பாடுகள் இருக்கின்றது என்று நான் சொல்ல மாட்டேன். என்றால் நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசிடமிருந்து சலுகைகளை எதிர்பார்க்கின்ற கட்சி அல்ல. ஆனால் எங்களுக்குரிய உரிமைகள் இருக்கின்றன. உதாரணமாக சொல்லப்போனால் இந்த நாட்டில் 74% சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் 26% தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் பேசுகின்ற 26% மக்களின் உரிமை சார்ந்த விடயங்களை நாங்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும். சலுகை என்று சொல்லிவிட்டு உதாரணமாக நான் சொல்கிறேன், 1000 பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்க போகின்றார்கள் என்றால் அந்த 740 பேர் சிங்கள மக்களாக இருப்பதில் தவறில்லை. 26% மக்கள் எமது மக்களாக இருக்க வேண்டும். அது எமது மக்கள் என்று சொல்லக்கூட அது தமிழர்களாக, முஸ்லீம்களாக இருக்கலாம், அல்லது மலையக மக்களாக இருக்கலாம். அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை எங்களிடம் இருக்கின்றது. சலுகை என்று விட்டு எமது மக்கள் வரிகள் கொடுக்கின்ற எமது மக்களின் உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அமைச்சு பதவிக்காகவோ வேறு பதவிகளுக்காகவோ சோடை போகக்கூடிய விதத்தில் எமது கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்று தான் சொல்லுவோம். அதே நேரத்தில் ஒரு முற்போக்கான விடயங்கள் அல்லது ஆதரிக்க வேண்டிய விடயங்கள் இருந்தால் அவற்றை ஆதரிப்பதும், தவறான விடயங்களை சுட்டிக்காட்டுவதும் எமது கட்சியின் ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. குறிப்பாக நான் சொல்லப்போனால் உண்மையில் இந்த தொல்லியல் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் வந்தபோது நாங்கள் எதிர்த்தோம். பிரஜாசக்தி விடயம் வருகின்ற போது எதிர்த்தோம். அதே போன்று இந்த போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள், அதே போன்று பாதாள உலக கோஷ்டிக்கு எதிரான செயற்பாடுகள், ஊழல் மோசடிக்கான செயல்பாடுகள் வருகின்ற போது அது சகல மக்களும் விரும்புகின்ற ஒரு விடயம் என்ற அடிப்படையில் அவற்றை நாங்கள் ஆதரிக்கின்ற போக்கை கடைபிடிக்கின்றோம். அதற்காக கண்ணை மூடிக்கொண்டு எல்லாவற்றையும் ஆதரிக்கின்ற போக்கில் எமது கட்சி இருக்காது, இருக்கவும் விடமாட்டோம். இப்போ கட்சி என்ற முடிவெடுத்தால் அனைவரும் அது சார்ந்துதான் இயங்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஒரு தனிநபர் அரசை ஆதரிக்கின்ற அந்த இராணுவ கவுன்சில், அந்த இராணுவ நியமனங்கள் தொடர்பாக அதை ஆதரிக்கும் போது எதிர்த்தரப்பினர் அந்த கேள்வியை முன்வைப்பதில் ஒரு வித நியாயம் ஒன்று இருக்கின்றதானே? அநேகமாக அந்த விடயம் பற்றி எனக்கு தெளிவு இல்லை. அந்த விடயம் அவரோட சம்பந்தப்பட்ட விடயம், அது சம்பந்தமாக நான் கேட்டேன். அவர் அந்த விடயத்தில் அநேகமாக கடந்த காலத்திலெல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த விடயத்தில் அவருடைய கையாளுகை அவருடைய மனச்சாட்சிக்கு அமைவாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த விடயம் ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக தான் இப்போது கட்சிக்குள்ளும் அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர் கூறியிருக்கின்றார் 8 முறை அரசுக்கு ஆதரவாக அவர் வாக்களித்திருக்கின்றார் என்று. நீங்களும் இருக்கின்றீர்கள் கட்சியில். அவர் சார்ந்து அவர் தனித்து அவர் செயல்படும் போது அது கட்சியின் யாப்புக்கு முரணான ஒரு சம்பவம் தானே? உண்மையில் அரசியலமைப்பு பேரவை என்பது ஒரு சுயாதீனமான ஆணைக்குழு. சுயாதீனமான ஆணைக்குழுவில் அரசு சார்பானது, அரசு சார்பற்ற என்ற விடயங்களை எடுத்து கடந்த காலத்திலும் நாங்கள் இந்த கட்சிகளோட செயல்பாடுகளை பார்த்திருக்கின்றோம். எதிர்கட்சியில் இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், அல்லது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், பொதுஜன பெரமுனையாக இருக்கலாம். இவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது தெரிகின்றது. இப்போது இருக்கின்றவர்கள் ஆட்சி செயற்பாடுகளை பற்றியும் இருக்கின்றது. எதிர்க்கட்சி என்றால் சகலதையும் எதிர்க்க வேண்டும் என்றும் இல்லை, சகலதையும் ஆதரிக்க வேண்டும் என்றும் இல்லை. நல்ல விடயங்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நல்ல விடயங்களை ஆதரிக்க வேண்டியதும், தவறான விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியதும், ஒதுங்க வேண்டியதும். வரவு செலவு திட்டத்தில் கூட வரவு செலவு திட்டத்தை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்ற விடயம் வந்தபோது நாங்கள் பார்த்தோம், சில செயல்பாடுகள் நன்றாக இருக்கின்றது, சில செயல்பாடுகளில் குறைபாடுகள் இருக்கின்றன. எனவே பாதுகாப்பு பிரிவுக்கு அதிகமான நிதியை ஒதுக்குகின்ற செயல்பாடு, அல்லது பௌத்த சாசன அமைச்சின் செயல்பாடு,
அல்லது போலீஸ் துறை அமைச்சர் செயல்பாடு இப்படி வருகின்ற போது இதில் எங்களுக்கு கேள்விகளும் இருக்கின்றன, எதிர்க்கின்ற தன்மைகளும் இருக்கின்றன. அதே போன்று மற்ற செயற்பாடு சமூகம் சார்ந்த செயற்பாடுகள் ஏற்கனவே சொன்னது போல போதை வசதிக்கு எதிரான, பாதாள லோக கோஷ்டிக்கு எதிரானது அப்படியானது வருகின்ற போது ரெண்டுக்கும் பொதுவாக நாங்கள் நடுநிலையை வைக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருந்தோம். ஆனால் இந்த விடயத்தை பொறுத்தபடி நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் அது சுயாதீன ஆணைக்குழு சார்ந்த விடயம். அந்த விடயத்தில் அவர் எவ்வாறு செயல்பட்டார் என்ற மத்திய குழுவின் போது சில கேள்விகள் எழுப்பப்படுகின்ற போது அவர் பதிலளித்து கொண்டிருந்தார். இந்த விடயம் சம்பந்தமாகத்தான் இப்போது ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக நீங்கள் இது சம்பந்தமாக அறிவதாக இருந்தால் குறித்த அந்த பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் நேர்காணல் செய்கின்ற போது இதற்குரிய உண்மையான விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக நிச்சயம் அவரை நாங்கள் நேர்காணல் காண வேண்டும். என்னால் பல கொடுக்கல் வாங்கல் தொடர்பாகவும் நாங்கள் ஆதாரபூர்வமாக பல உண்மைகளை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அவரிடம் கேட்டு தெரிவதுதான் எங்களுக்கும் நல்ல விடயம். இந்த நேரத்தில் மேலதிகமாக 70 வருடங்கள் பழமை கொடுக்கல் வாங்கலுக்கு உட்படக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவரை கருதவில்லை. 4 தடவை மக்களால் மிக கூடுதலான வாக்குகளால் அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்படின்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களும் ஓரளவு கற்றறிந்த மக்கள் 4 தடவை அதிகூடிய வாக்குகளில் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் மக்கள் அவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றார் என்றால் நான் நினைக்கின்றேன். இல்ல 40 மில்லியன் என்பது அவருடைய வங்கி கணக்கில் வைப்பிடப்பட்டிருந்தது. அந்த விடயம் உண்மையில எனக்கு உண்மையாக சாரங்கன் அவருடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தால் அதை நிரூபிக்க அவர் சொன்னார். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சட்டபூர்வமான முறையில் நீங்கள் என்னை நிரூபியுங்கள், நான் அரசியலை விட்டு ஒதுங்குகின்றேன் என்ற கருத்தை சவாலாக விட்டிருக்கின்றார். ஆகவே அந்த விடயத்தில் எந்த அளவு உண்மை இருக்கின்றது எனக்கு தெரியாது. நானும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அநேகமாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்புரிமையை பயன்படுத்தி கொண்டு உண்மையான கதைகளாக இருக்கலாம், பொய்யான கதைகளாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் கேள்விக்கு உட்படுத்த முடியாது என்ற அடிப்படையில் அவற்றை போட்டு உடைத்து கொட்டி போட்டு செல்வார்கள். என்னை பொறுத்த மட்டில் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் நான் ஏற்றுக்கொள்கின்ற பாங்கில் இருக்கின்றேன். நான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு தமிழர்களுடைய நீடித்த அந்த பிரச்சனை 70 வருடங்கள் மேலாக தேவைகள் இருக்கின்றது. தமிழரசு கட்சியை அதிகமாக மக்கள் நேசிக்கின்றார்கள், உண்மை. ஆனால் சமகால அந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது அவ்வளோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த கட்சி குறுகி 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 சமகாலத்தில் மிக குறுகிய எண்ணிக்கையுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தது. ஆனால் உங்களுடைய மாகாணம், கிழக்கு மாகாணம், மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பிற்பாடு எல்லோரும் தனியொரு நிறத்தில் இருக்கும்போது மட்டக்களப்பு மாவட்டம் தனித்து தெரிந்தது. இன்றும் தேசிய பற்றுறுதி என்று இருக்கின்ற மக்கள் அதை ஆணையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் பொதுவாக தாயக பரப்பில் நிலை கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது ஒரு சந்தேகம் இருக்கின்றது, கவலையும் இருக்கின்றது. ஏன் இந்த நிலைமை? இந்த விடயங்களை நான் முழுமையாக பேச முடியாது. உங்களுக்கு தெரியும், நீங்களே சொல்லுகின்றீர்கள், கிழக்கு மாகாணத்தில் கடந்த முறை கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீர்கள்னு சொன்னால் தமிழரசு கட்சி சார்பாக எடுபட்டவர்னு சொல்லக்குள்ள மட்டக்களப்பில் ஒருவர் எடுபட்டவர், திருவோணமலையில் ஒருவர் தான் எடுபட்டவர். 2 பேர் தேசிய பட்டியல் மூலமாகத்தான் அம்பாறையிலிருந்து கலையரசன் தெரிவு செய்யப்பட்டவர். அப்படி பார்க்கின்ற போது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் கடந்த தேர்தலில் கிழக்கு மாகாணத்தில் 2 பேர் தான் இருந்தார்கள். இந்த முறை தமிழரசு கட்சியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் பார்க்கக்குள்ள போன முறை ஒரே ஒரு உறுப்பினர் மட்டக்களப்பில் சாணக்கியன் அவர்கள் மட்டும் இருந்தது. இந்த முறை 3 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து திருகோணமலையிலிருந்து ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அம்பாறையிலிருந்து கோடீஸ்வரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்னு சொன்னால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டில் தமிழரசு கட்சி 2 5 உயர்ந்திருக்கின்றது. வடக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டில் இதனை நான் அது உட்கட்சி விவகாரம் என்று கருதுகின்றேன். வடக்கு மாகாணத்தில் நான் மக்களிடம் விசாரிக்கின்ற போது எங்களுடைய வேட்பாளர்கள் பலர் வெளியேறி இருக்கின்றார்கள். மான் கட்சியில் இருக்கின்றார்கள், மாம்பழ கட்சியில் போட்டியிட்டு இருக்கின்றார்கள், சங்கு கட்சியிலும் போட்டியிட்டு இருக்கின்றார். இதன் காரணமாக வாக்கு சிதறல் ஏற்பட்டதனால் 2 ஆசனத்தை வட மாநிலத்தில் பெற்றிருக்கிறார். அப்படி பார்க்க போனால் அந்த கட்சியில் அதிகமாக வாக்குகள் அங்கே கிடைக்கப்பெறவில்லை. சிறுபான்மை வாக்குகளை பொறுத்த மட்டில் கூட்டாக அந்த வாக்குகள் சேருகின்ற போதுதான் பிரதிநிதித்துவத்தை பெற முடியும். உங்களோட வீதாசார பிரதிநிதித்துவ முறை பொறுத்த மட்டில் ஒரு வாக்குத்தானும் கூட எடுத்தால், உதாரணமாக வட மாகாணத்தில் யாழ் மாவட்டம் என்று சொன்னால் ஒரு வாக்குத்தானும் எமது கட்சி கூடுதலாக பெற்றிருந்தால் 2 ஆசனத்தை பெற்றிருக்கலாம். அது போனஸ் சீட் மூலமாக வரும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்பிபி கட்சி அந்த அலையில் வடமாகாணம் எந்த ஒரு தென்னிலங்கை கட்சிகள அலையும் வடமாகாணத்தை பாதிப்பதில்லை. சில வேளைகளில் கிழக்கு மாகாணத்தில் பாதிப்பு ஏற்படுத்தலாம், ஏன்னா பல்லின சமூகம் வாழ்கின்றது. ஆனால் வடமாகாணத்தை பொறுத்த மட்டில் எந்த அலைக்கும் அசையாத ஒரு மாகாணமாக இருந்தது. எங்களுடைய வேட்பாளர்கள் கூட்டாக இணைந்து போட்டியிட்டிருந்தால் நிச்சயமாக நான் சொல்லுவேன், கூட்டாக அந்த சிதறல் ஏற்படாமல்
மானுக்கு ஒரு பகுதி, மாம்பழத்துக்கு ஒரு பகுதி, சங்குக்கு ஒரு பகுதி, வீட்டுக்கு ஒரு பகுதி என்று இந்த 4 திசைகளில் இந்த வாக்குகள் சிதறப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணங்கள் என்ன என்பது ஆய்வு ரீதியாக பார்க்க வேண்டிய விடயம். ஆகவே இதன் காரணமாகத்தான் அந்த இழப்பு ஏற்பட்டது. மீண்டும் அந்த ஒற்றுமை ஏற்படுமாக இருந்தால், வெளியேறி சென்றவர்கள் எல்லோரும் ஒரே அணியில் சேர்வார்களாக இருந்தால், நான் நினைக்கிறேன் இந்த அலைகளை கடந்து சுனாமியாக வெற்றி பெற முடியும் என்று. தேர்தல் முடிந்து ஒரு வருடம் கடந்து விட்டது. கண்டிப்பாக நீங்கள் கூட ஆய்வுக்கு உட்படுத்தி இருப்பீர்கள். உண்மையான ஆய்வு நிலவரம் தொடர்பாக நீங்கள் வெளிப்படையாக பேசலாம். இந்த வெளியிலே சென்ற வேட்பாளர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரே கட்சியில் போட்டியிட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் 5 ஆசனம் மேலதிகமாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணக்கு. ஆனால் அதை கூட்டி பார்த்தால் கூட தமிழரசு கட்சிக்கு அந்த வாக்கு இல்லை, அப்படி வராது. என்ன ஒன்று சிதறல் ஏற்படுகின்ற போது வருகின்ற பிரச்சனை என்னன்னு சொன்னால், எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை என்ற ஒரு ஐக்கியம் வருகின்ற போது சிலவர்கள் என்பிபி கட்சிக்கு வாக்களித்தவர்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருந்திருக்கும். நாங்கள் சிதறி 4 திக்கில் நிற்கக்குள்ள அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்து இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம் என்று நினைத்திருக்கலாம். ஒரே ஐக்கியமாக நின்றிருந்தால் என்பிபிக்கு வாக்களித்தவர்களும் இங்கே வாக்களித்திருக்கலாம். மட்டக்களப்பில் நடந்த விடயம் என்னவென்றால், தனி மனித விமர்சனங்கள், தனி மனித இடைவெளிகள், முரண்பாடுகள் என்பதை ஒரு பக்கம் தூக்கி வைத்துவிட்டு நாங்கள் கட்சி வெல்ல வேண்டும் என்று வேலை செய்தோம். கட்சிக்கு கூடுதலான வாக்கை பெறணும். எங்களுக்கு பெரிய சவால் இருந்தது. என்பிபி அலை இருந்தது ஒரு பக்கம், அங்கால டிஎம்பிபி ஒரு பக்கம். போன ஒரு 56,000 வாக்கு பெற்ற பிள்ளையார் என்ற அடிப்படையில் அது ஒரு பிரச்சாரம் போய் கொண்டிருந்தது. நிறைய அபிவிருத்தி செய்திருக்கிறார் என்ற கருத்து இருந்தது. அதே போன்று இப்படியான அங்கால முஸ்லீம் கட்சிகளுக்கும் வாக்குகள் இருக்கின்றது அவர்களுடைய சமூகத்தை பொறுத்த மட்டில். இருந்தாலும் நாங்கள் எங்களுக்குள் மோதிக்கொள்ளவில்லை. விருப்பு வாக்குகளுக்காக சிலர் பிரச்சாரங்களை வேறு வேறு மாதிரி செய்திருந்தாலும் நாங்கள் எங்களோட கட்சியிலேருந்து 3 ஆசனங்களை பெற வேண்டும். 4 ஆசனங்களை பெற்ற கட்சி ஒரு காலத்தில் 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் பலமாக இருக்கின்ற காலத்தில் மட்டக்களப்பிலிருந்து 1,60,000க்கு மேலே வாக்குகளை பெற்று நாங்கள் 4 ஆசனம், யோசப்பையாவுக்கு தேசியப்பட்டு 5 ஆசனத்தை பெற்றிருந்தாங்க. ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக உறுதியாக இருந்தால் மக்கள் அதனை ஆதரிக்கின்றார்கள் என்பதற்கு கிழக்கு மாகாணத்து முடிவு ஒரு எடுத்துக்காட்டாக நிச்சயமா. ஏனென்றால் இது ஒரு கவலையான விடயம்தான். என்றால் அந்த ஒரு வெற்றிடம்தான் புதிய முகங்களை அறிமுகப்படுத்துகின்றது. இன்னும் பல விமர்சிக்கக்கூடிய நபர்கள் கூட உள்ளே வருகின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தியது அந்த தமிழரசு கட்சியினுடைய பலவீனம் தான் சொல்ல முடியும். தவிர அங்கே எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலமாக அதை கருத முடியாது. வடக்கை பொறுத்தவரை கடந்த கால படிப்பினைகள், எங்களுடைய தோல்விகள், எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஒரு அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ந்து அவற்றை களைந்து பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்தால் மீண்டும் நீங்கள் சொன்ன அந்த அலையை அடக்கி ஒரு சுனாமி அலையாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கூட்டல் பெருக்கல் அரசியல் தான் வேண்டுமே ஒழிய கழித்தல் பிரித்தல் அரசியல் உதவாது. பொதுவாக சொல்கிறேன், எந்த கட்சியாக இருந்தாலும் சிறு சிறு பிழைகள், சிறு சிறு தவறுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் அவரை நீக்க வேண்டும், இவரை கழிக்க வேண்டும், இவரை பிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் எந்த கட்சியும் பலம் பெற முடியாது. உங்களுக்கு தெரியும், இப்போ ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி இரண்டும் பிரிந்து நின்றதன் காரணமாக என்ன நடந்ததுன்னா 2 தடவைகள் அவர்கள் கோட்டை விட்டிருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சி ஒரு சாதாரணமாக ஒரு தமிழரசு ஒரு பிராந்திய கட்சியை விட மிக மோசமான நிலையில் காணப்படுகின்றது. பொதுஜன பெரமுன 146 சீட்டை பெற்று இருந்தவர்கள், 3-2 பெரும்பான்மை கிட்ட நின்றவர்கள். இன்றைக்கு பொதுஜன பெருமன் என்று சொன்னால் 2 சீட்டோடு இருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற போது பிரித்தல் கழித்தல் அரசியல் என்பது நிச்சயமாக என்ன நடக்கும் என்று சொன்னால் தோல்விக்கு காரணமாக இருக்கும். கூட்டல் பெருக்கல் என்று சொன்னால் எங்களோட அங்கத்தவர்களை கூட்டிக் கொள்வது அல்லது எங்களோட அங்கத்தவர்களை பெருக்கிக் கொள்கின்ற அரசியல், தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் கட்சி பலமாக இருக்க வேண்டும், கட்சி வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவரையும் அரவணைத்து கொண்டு ஈகோ பிரச்சனை, தன்முனைப்பு சிந்தனை என்று சொல்வார்கள், இதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதை விட கட்சி பலமாக இருக்க வேண்டும் என்று விட்டுக் கொடுப்புகளோடு செய்தால், நான் அடிக்கடி சொல்கிறேன், விடாக்கண்டன் கொடாக்கண்டன் என்று சொல்வார்கள். அந்த விடாக்கண்டன் கொடாக்கண்டன் அரசியலை செய்யாமல் நாங்கள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும், தவறுகளை திருத்தி அமைக்க வேண்டும், படிப்பினைகளை நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு தந்திரோபாயமாக பயன்படுத்த வேண்டும் என்று செயற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் பழைய இடத்திற்கு வரலாம். உங்களுக்கு தெரியும், போன முறை டிஎன்ஏயாக போட்டி போட்டது. டிஎன்ஏயாக போட்டி போட்டு தான் 10 ஆசனத்தை பெற்றது. அந்த 10 ஆசனங்களில் தமிழரசு கட்சிக்கு இருந்த ஆசனத்தை பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறேன் 10 ஆசனத்தில் 4 ஆசனம் கிலோவுக்கும் பிளாட்டுக்கும் இருந்தது. 4 ஆசனம் 6 ஆசனம் இருந்தது. அந்த 6 ஆசனத்தில் ஒரு ஆசனம் தேசிய பட்டியல் ஆசனமாக இருந்தது. 5 ஆசனம் தான் போன முறை தமிழரசு கட்சி பெற்ற ஆசனங்களாக இருந்தது. இந்த முறை 5 3 8 ஆசனமாக தனிச்சு நின்று பெற்றிருக்குது. வடக்கிலேயும் ஒரு மாற்றம் திருப்பம் ஏற்பட்டிருந்தால்
இன்னும் ஒரு 5 ஆசனங்கள் மேலதிகமாக வந்து நாங்கள் 13 ஆசனங்களை பெற்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்போ நீங்கள் கூறிய அந்த கூட்டல் பெரித்தல் தனிமத அரசியல் இதுக்கு அப்பாற்பட்டு இந்த தாயக அரசியல் பொறுத்தவரையில் நிறைய இரத்த சரித்திரங்கள் இருக்கின்றது. இன்னும் மக்களுக்கு தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்ட ஒரு பிரச்சனை இன்னுமே முடிவுக்கு வரவில்லை. நிச்சயமா பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது அங்கே பிரித்தப்படுத்துகின்ற கட்சிகளுக்கு. ஆனால் இந்த கூட்டல் பெரித்தலுக்கு அப்பாற்பட்டு அதை ஒரு புரட்சிகரமாக கொண்டு செல்ல வேண்டிய பாங்கு தமிழரசு கட்சி. ஏன்னா தமிழரசு கட்சி கடந்து வந்த பாதையை பார்த்தால் அகிம்சையிலிருந்து ஆயுத போராட்டங்களையும் பார்த்து மீண்டும் அந்த அகிம்சை ரீதியான களத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த பொறுப்புகள் சரியாக நிறைவேறவில்லை என்றொரு சந்தேகம், ஒரு ஊகம் ஒன்று இருக்கின்றது. உண்மையாக ஒவ்வொரு பொறுப்புக்கும் என்று ஒவ்வொருவர் இருக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் இருக்கலாம். அந்தந்த பொறுப்புகளை அவரவர் சரியான கிழக்கு மாகாணத்து பொறுப்பு ஓரளவு சரியாக கையாளப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண பொறுப்பும் சரியாக இனிமேலாவது கையாளப்படுமாக இருந்தால் நாங்கள் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்பு அல்லது நாங்கள் மீளெழுச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற நான் நம்புகிறேன். நான் ஒரு கோஷம் ஒன்று இருந்தது, மட்டக்களப்பு தமிழரசோடு நாடு அனுரவோடு என்ற ஒரு கோஷம் ஒன்று எழுப்பப்பட்டது. கிழக்கில் அந்த கோஷம் வந்தது, நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு தற்காலிகமான பின்னடைவு தான் ஏற்பட்டதை வடக்கில் ஒழிய அது நிரந்தரமான பின்னடைவு என்று சொல்ல முடியாது. அதுக்காக நாங்கள் மட்டக்களப்பு மாத்திரம்தான் தமிழரசோடு நிற்கிது, மற்ற நாடு முழுவதும் அனுரவோடு என்ற கோஷத்தை எழுப்பினது எங்கட பக்கத்தில் இருந்து தான் வந்தது, அவங்க சொல்லல அது. ஆகவே என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் எந்த இடத்துல ஏதாவது பலவீனமான விடயங்களை கையாண்டு இருக்கின்றோம் என்பதை அறிந்து அதனை தவிர்த்து செல்வோமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக, நான் சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த முறை 8 ஆசனத்திலிருந்து அது 13-14 ஆசனங்களாயும் அதிகரிக்கலாம். அதைவிட இப்போது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனோடு இணைகின்ற ஒரு செயற்பாடு நடக்கிற வரவேற்கிறேன். அந்த விஷயத்தை மக்கள் ஒற்றுமையை தான் விரும்புகின்றார்கள். தமிழ் தேசிய பரப்பில் ஈடுபடுகின்ற சகலரும் ஒரு குடைக்குள் வர வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். தேர்தலுக்கான ஐக்கியம் என்று சொல்வதை விட அவர்கள் பலமாக இருந்து தங்களுடைய அரசியல் அபிலாசை அடைவதற்கான ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு இப்போது நடக்கின்ற பேச்சுவார்த்தையை நான் வரவேற்கின்றேன். அது நான் போன முறையும் கூட நாங்கள் டெலோ பிளாட், இபிஆர்எஃப் போன்ற கட்சிகளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக விலக்கி விடவில்லை. உள்ளூராட்சி தேர்தலில் மட்டும் அந்த தேர்தல் நுட்பம் காரணமாக, அதாவது வீதாசார பிரதித்துவ முறையும் வட்டார முறையும் கலந்திருக்கின்றது. 60க்கு 40 வட்டாரம் வீதாசாரம் என்று இருக்கின்றபடியா ஒன்றாக கேட்பதை விட பிரிந்து கேட்டு பின்னர் நாங்கள் ஒன்றாக வருகின்ற போது உள்ளூராட்சி சபையில் அதிகமான ஆசனத்தை கைப்பற்ற முடியும். அதன் போது இந்த தேர்தலை பிரதிபலிச்சிருக்கின்றது. உதாரணமாக பார்க்க போனால் மட்டக்களப்பு மாநகர சபை தேர்தலில் போன முறை 17 சீட்டை கைப்பற்றினது டிஎன்ஏயாக இருந்து, இந்த முறை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட்டு 16 ஆசனத்தை கைப்பற்றி 20க்கு 16 ஆசனம். அதே நேரத்தில் எங்களிடம் பிரிந்து சென்றவர்கள் 4-5 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அப்போ கூட்டி பார்க்கக்குள்ள 21 ஆசனம் பெறுகின்றது. தனிச்சு நின்று நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனிச்சு நின்று ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் சொன்னது உள்ளூராட்சி தேர்தலில் மட்டும்தான் நாங்கள் பிரிஞ்சு போட்டியிடுவது, மாகாண சபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் இணைந்து தான் போட்டியிடுவோம் என்று சொன்னோம். ஆனால் டெலோ அந்த இடத்துல ஒரேடியாக மற்ற கட்சிகளெல்லாம் சேர்த்து கொண்டு பிரிஞ்சு தான் போட்டியிடணும், டிடிஎன்ஏ என்ற கட்சியை உருவாக்கி குத்து விளக்கில் போய் பின்னர் சங்கில் போட்டியிட்டார்கள். பாடம் போன முறை 4 ஆசனத்தை பெற்றவர்கள் 1 ஆசனத்தை தான் பெற்றிருக்கின்றார்கள். அதன் பின்னர் இப்போது அவர்களுக்கு புரிகின்றது என்றால் மக்கள் போட்டுகின்ற பாடங்களை மறந்து விட்டோம் என்றால், இப்போ உதாரணமாக நான் சென்ற தடவை நான் தோற்கடிக்கப்படலை, ஒரு சதி மூலமாக நான் வீழ்த்தப்பட்டேன். நிச்சயமாக அது எல்லாருக்கும் தெரியும். நான் ஊழல், மோசடி, லஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவன். மற்றது ஒரு எதிர்மறையான செயல்பாடுகளை நான் விரும்புவதில்லை. அதாவது சாராயம் கொடுத்து அரசியல் செய்ய வேண்டும், லஞ்சம் கொடுத்து அரசியல் செய்ய வேண்டும், பணப்பொதி அல்லது அந்த பொதி கொடுத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று வரவில்லை. மக்களுக்கு செய்ய வேண்டிய இடத்துல செய்ய வேண்டும். தேர்தலுக்காக மட்டும் நாங்கள் நாடகம் ஆடக்கூடாது. அப்படியான அரசியலை நான் விரும்பவில்லை. கடந்த தேர்தலையும் கூட நான் 2015 2020 ஊழல், மோசடி, லஞ்சம் இல்லாத அல்லது ஏமாற்றாத ஒரு அரசியலை செய்தனர். அந்த தேர்தலில் நான் அபிவிருத்திகளும் செய்திருக்கிறேன். நான் கமிஷன் வாங்கல, ஆனால் நான் வென்றனான். ஆனால் அந்த வெற்றியை கபலீகரம் செய்திருந்தார்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் வியாழேந்திரன் கட்சியை விட்டு கட்சி தாவி விட்டார். பின்னர் எங்களை பிடிப்பதற்கு 2018ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு அரசியல் கூத்து அரங்கேற்றப்பட்டது. ராஜபக்ஷ அவர்களை உடனடியாக மைத்ரிபால சிறிசேன பிரைம் மினிஸ்டர் ஆக்கிப்பட்டார், பிரதம மந்திரி ஆக்கிப்பட்டார். ஆக்கின பிறகு அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மையை காட்ட முடியவில்லை. ஆள் பிடிக்கிற பிள்ளை பிடிக்கிறன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. ஆள் பிடிக்கிற ஒரு படலம் நடந்தது. வீட்டுக்கு வந்து ஒருவர்
அம்பாறையிலிருந்து இந்த ராஜபக்ச கட்சியை சேர்ந்த ஒருவர் வந்தார். வந்து என்னிடம் காசை பற்றி பேச முடியாதுன்னு சொல்லி போட்டார்கள். அவர் லஞ்சம் கொடுத்து இவரை வாங்கலாதன். அப்போது என்ன இருக்கிறான்னு சொன்னால், எனக்கு தெரிந்தவர்களிடம் ஒரு 30 கோடி ரூபாய்க்கு அவரை பேசி பாருங்கள், என்னுடைய மாணவனாக இருந்தவர்கிட்ட கேட்டு. அவர் சொல்லுங்க அவர்கிட்ட எடுபடாதுன்னு. இன்னொருவர்கிட்ட சொல்லுங்க 40 கோடிக்கு பேசி பாருங்கன்னு சொல்லி அவர்கள் சொன்னதார். என்னிட்ட வந்து சொன்னார்கள், ನೆಗನಗರ ಪಳಾತ ಒಕ್ಕಮ ಸಂವರ್ಧನ ಕರಂಡ ಓಣಂ ಅಂದ್ರಿತುಮ ಎನಿಸ ಒಬ್ಬತ್ತುಮ ಎನವಾನಂ ಹೊಂದಿನ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ದಂಡ ಪುಳುವನ್ ಈಟ ಬಸ್ಸೆ ಕೊಟಕ್ ವೇಟ ಕರಂಡ ಪುಳುವನ್ ಎನಿಸ ಒಬ್ಬತ್ತುಮ ವಿಜಯರಾಮ ಮಾವತೆ ನಾಯಕತುಮ ಇನ್ನವ ಒಬ್ಬತ್ತುಮ ಎನವಾನಂ சாகச்சக்கரண பஸ்ஸு கொந்தம தீர்னே கண்டப்புழுவன் கீழே என்று சொன்னாங்க. நான் இது நான் தமிழரசு கட்சி, நான் வந்து சுயேட்சை குழு இல்லை, நான் வரமாட்டேன். எங்களோட பிரச்சனையை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் எங்களோட சம்பந்தனியாக இருக்கிறார், அவர்கிட்ட பேசுங்க. நாங்கள் 16 பேர் இருக்கிறோம் எங்களோட கட்சியில், டிஎன்ஏயில். அந்த நேரத்தில் பேசி அவர் அமைச்சு பதவியும் கேட்க மாட்டார், காசும் கேட்க மாட்டார். கேட்குறேன்னு சொன்னால் எங்களோட தீர்வு என்ன, உங்களோட தீர்வுன்னு கேட்பார். நீங்கள் சரியான தீர்வை சொன்னால் நாங்கள் 16, நான் மட்டும் பெற தேவையில்லை, 16 பேர் ஒன்றா வர வேண்டும். பல தடவை என்னை கெஞ்சி பார்த்தார்கள். கோத்தபாய வெண்டத்துக்கு பிறகு கூட எனக்கு சாமரண்டு சொல்கிற ஒருவர் அம்பாறையிலேருந்து கால் பண்ணார். என்ன சொல்கிறீங்க? நான் அசையல்லை. இதன் காரணமாக அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் பலர் சேர்ந்து ஒரு கூட்டுச்சதியை ஒன்று செய்து நான் கொஞ்சம் ஒரு ஊழல் மோசடி செய்கின்ற அதிகாரிகளையும் மாற்றேன். நான் உண்மையில் பிள்ளையானாக்கு எல்லாரும் அந்த ஆட்சியில் வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றா சேர்றது போல் வந்து சேர்ந்து இந்த கவுண்டிங்கில் ரீகவுண்டிங் எனக்கு தரப்படலை. ஒரு அரசு அதிபர் இருந்த வெக்கமாக இருக்க ஒரு பெண் அரசாங்க அதிபர், அந்த பெண் அரசாங்க அதிபர் எனக்கு ரீகவுண்டிங் தரையிலான்னு சொல்லித்தார். அப்போ முழுக்க பிள்ளையானால கொண்டு வரப்பட்ட ஒரு அரசாங்க அதிபர் இப்போ ரிட்டையர் பண்ணி இருக்கிறார். எஸ்எல்ஏஸ் ஒரு ஸ்பெஷல் கிரேடுக்குரிய ஆள் இருந்து கொண்டு இவங்கெல்லாம் சேர்ந்து சதி செய்து தான் இந்த இது என்னன்னு சொல்கிறது, சீஃப் கவுண்டிங் ஆஃபீஸர்ஸ் ஒரு 10 பேர்கிட்ட நானும் சாணக்கியனும் பெண்டு அந்த வெற்றி இன்னொரு ஆளால் பறிக்கப்பட்டது. அவர் வந்து எல்லாரோடையும் சாலோடைய பேரம் பேசி என்ற வெற்றி பறிக்கப்பட்டது. நான் தோல்வி அடையக்கூடிய அரசியல் செய்யவில்லை. அந்த முறை உண்மையாக நான் தோற்றிருந்தேன்னு சொன்னால் இந்த முறை தேர்தலில் நான் நின்று இருக்க மாட்டேன். இந்த தேர்தலில் எனக்கு சவால் இருந்தது, பலத்த சவால் இருந்தது. சவால்களை கடந்து தான் கிட்டத்தட்ட எங்களுக்கு பின்னால் வாராக்கள் ஒரு 10,000 12,000 வாக்களுக்கு பின்னுக்கு விழுத்து தான் நாங்கள் வந்தோம். தங்களை பற்றி நேர்மறையான நல்ல கருத்துக்கள் தான் அங்கே இருக்கின்றது. இருந்தபோதும் இப்பொழுது இந்த அரசாங்கம் ஊழல்களை பிடிக்கின்றது, கடந்த கால நடவடிக்கைகளை எடுக்கின்றது தவறு இழைத்தவர்கள் மீது. உங்களுடைய இந்த விவரங்களை ஆதாரபூர்வமாக முன்வைத்து அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா? என்ன அரச திணைக்களங்கள் சார்ந்து அரச தொழில் சார்ந்தவர்கள் தான் உங்களை அணுகி இருக்கின்றார்கள், கொடுக்கல் வாங்கல் இருக்கு ஏதாவது உண்மையில என்னென்னு சொன்னால் பல விஷயங்கள் இருக்குத்தான். உண்மையில இதே போல பேரம் பேசினாக்கள் கணக்க பேர் இருக்கிறாங்க. அந்த பேரை கூட சொல்லுவேன் நான். அந்த நீங்கள் சொல்லலாம். சாமர் என்று சொல்லுகின்றவர் என்னிடம் வந்து ஒரு அரைக்கால் செட்டியோட வந்தார் குரு. அவர் வந்து மாநகர சபையோ அம்பாறையில் இருந்தவர் வந்து கேட்டவர், நேரடியாக கேட்டவர். அவர் இப்போ என்ன செய்கின்றார்? அவர் இப்போ தெரியாது, எனக்கு தொடர்பு இல்லை. அம்பாறையில் இருக்கிறார், வந்து கதைச்சவர், பேசினவர், என்னோட வந்து பேசினவர். எனக்கு வந்த நேரத்தில் அதுக்குரிய சாட்சியங்களுக்குள்ளே இருக்குது. இப்படியெல்லாம் வந்து கேட்டவங்க. ஆனால் என்னட்ட நேரடியாக பணத்தை பற்றி பேசலை. பணத்தை பற்றி பேசின யார்கிட்டன்னு சொல்லிச்சுன்னா என்னோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆக்களை பேசி பார்த்தவங்க. அதில் உள்ள என்னட்ட சொன்னது கிழக்கு மாநிலத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்ய வேண்டும். வேணா பணம் பற்றி என்னிட்ட பேசலை. அதை நான் சொல்கிறேன். என்னிட்ட சொல்கிறது அந்த சொன்னாக்களும் எனக்கு நினைவில் இருக்குது. நீங்கள் வாங்க, உங்களுக்கு நல்லா அமைச்சு தரலாம், நாங்கள் முழுவதையும் அபிவிருத்தி செய்ய சலுகைகள். சலுகை, அதாவது உங்களோட பகுதியை நீங்கள் அபிவிருத்தி. ஏன்னா இந்த கதை எனக்கு பிடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் தானே. பிரதமர் வந்து சொன்னார், ஒருவர் நம்மளோட மாணவன் தானே, அவர் இப்போ எம்சி மெம்பராக இருக்கிறார், அவரும் வந்து சொன்னார், சார் என்னிட்ட 30க்கு சொன்னார். இன்னொருவர் இருக்கிறார், அவர் ஒரு HNBயில் வேலை செய்தவர், அவர்கிட்டையும் வந்து சொன்னால் 40க்கு கேட்டு பாருங்கன்னு சொல்லி. என்று நாங்கள் இந்த உடைய பணத்துக்கு அடிமையாக போகிறோன்னு சொன்னால் நாங்கள் உண்மையை சில ஆக்கள் தலையும் காட்ட இல்லாமல் ஊடகத்துக்கு முகத்தையும் காட்ட இல்லாமல் ஒழிச்சு திரிவாங்க. ஏன்னா இந்த அரசியல் செய்தாக்கள், அந்த அரசியலுக்கு நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உயிர்தான் போகிற ஒரு கட்டம் வந்தாலும் கூட இந்த மோசடி அரசியலுக்கு நான் பின்னால் போக மாட்டேன். இது எந்த பலப்பில் பிறப்பில் வந்த இயல்பு அதை செய்ய மாட்டேன். நல்ல ஒரு முன்னுதாரணம் மோசடி அரசியலுக்கு எதிராக, மோசடியான அரசியல்வாதிக்கு எதிராக பல விடயங்கள் நீங்கள் பேசியிருந்தீங்க. உங்களுடைய அரசியல் என்பது வருங்காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம். ஆனால் தங்களுடைய கட்சியை பற்றியும் அதிக விமர்சனங்கள், குறிப்பாக அவர்களும் இந்த கொடுக்க வாங்கல், அதாவது பார் விடயங்களில் ஈடுபட்டதாக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பிற எதிர்க்கட்சி தரப்புகள் கூட உங்கள் கட்சியின் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள். இந்த உண்மை நிலவரங்கள் தொடர்பாக இந்த விடயம் சம்பந்தமாக நீங்கள் சொல்லுவது போன்று குறிப்பாக அந்த குற்றச்சாட்டப்படுகின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினரோட நான் பேசினேன். அவர் சொன்னார், எந்த ஒரு சட்ட ரீதியான சவாலையும் நீதிமன்றத்திலே நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன்.
எங்கேயாவது முறைப்பாடுகளை செய்யலாம். நான் உண்மையில் அதில் சம்பந்தப்பட்டிருப்பேனாக இருந்தால் உடனடியாக இந்த பாராளுமன்ற அரசியலோ அல்ல அரசியலில் இருந்தால் உடனடியாக விடைபெறுவேன் என்று மிகவும் ஆணித்தரமாக அந்த கருத்தை சொல்கிறார். அப்போ அப்படி அவர் உறுதியாக சொல்லுகின்ற போது அநேகமாக குற்றச்சாட்டுகள் பாராளுமன்றத்தில் ஒரு சிறப்புரிமை இருக்கின்றது, எதையும் எப்படியும் பேசி போட்டு போகலாம். பாராளுமன்றத்தில் இருக்கு, வெளியில் இல்லை உள்ளுக்குள்ளே பாராளுமன்றத்தை எதையும் பேசலாம், அந்த சிறப்புரிமையை பயன்படுத்தி எதையும் பேசலாம். அப்படி இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கலாம் தானே. கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்காங்க, இது பற்றிய முறைப்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ 1000 தரம் பேசுகிறத விட ஒரு தடவை 2 தடவை நாம் உரிய நடவடிக்கை எடுத்து ப்ரூவ் பண்ணி காட்ட தானே. உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் யாருமே இது தொடர்பான எந்த விதமான கொடுக்கல் வாங்கலிலும் ஈடுபட்டதில்லை. நான் அறிந்தவர், நான் சென்ற முறை பாராளுமன்றத்துக்கு நான் வரவில்லை. 2015 20 மட்டும் நான் பாராளுமன்றத்தில் இருந்தேன். அந்த இடத்துல நான் தெளிவாக சொல்ல முடியும், நான் அறிந்த வரைக்கும் நான் அறிந்த வரைக்கும் அப்படியான கொடுக்கல் வாங்கல் செய்யப்படவில்லை. 2015 20க்கு பிறகு இந்த பார் பெர்மிட்டை பற்றி ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனையிலையும் கூட இந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை குற்றச்சாட்டை சொல்லி அதை பெரிய ஒரு விஸ்வரூபமாக ஆக்க பார்க்குறாங்களே ஒழிய, ஆனால் அதற்குரிய ப்ரூஃப் எதையும் நீங்கள் உண்டை செய்யக்குள்ள உங்களுக்கு 4 தடவை அவர் பாராளுமன்ற தேர்தலில் வென்றிருக்கிறார். அப்போ அங்கே இருக்கிற மக்கள் இந்த விடயங்களை பற்றி இவர் செய்திருப்பாரா செய்ய மாட்டாரா அறிஞ்சு அவர்கள் தேர்தலில் வாக்களித்து நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தானே. பெரும்பாலும் ஊழல் மோசடி செய்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரே ஒரு தண்டனை என்னன்னு சொன்னால் மக்கள் தீர்ப்பின் போது அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். ஆனால் அந்த நிராகரிப்பு இல்லாமல் 4 தடவை முதலாவது எம்பியாக வந்து கொண்டிருக்கின்ற ஒருவரை எப்படி நாங்கள் நம்புவது? இப்படி ஒரு சொல்றதை நம்ப இல்லாமல் இருக்கு. இதுதான் என்னை பொறுத்த மட்டும் இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்திருந்தால் அவர்கள் இப்போ உடனடியாக நடவடிக்கையில் இறங்கி இருக்கலாம், ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கலாம். இதென்னடா எங்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்று சொன்னால், அந்த கோயபல்ஸ் என்ற ஒரு ஹிட்லர் ஒரு செக்ரட்டரி இருந்தார். அவர் என்ன தொடர்ச்சியாக ஒரு பொய்யை 4 திசையாலையும் சொல்லி கொண்டிருந்தால் அந்த பொய் உண்மையாகி விடும். இவர் நீதிமன்றத்தை அணுகி அவ்வாறு விடயங்கள் இல்லை என்பதை வெளிப்படுத்தலாம் தானே. இல்லை, முதலாவது அவர்கள் ஒரு சிங்கள ஒரு சஞ்சீவ மாபத்தையோ இன்னொன்று ஒருவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் எடுங்க, நீங்கள் அந்த மற்ற பகுதிக்கு போய் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா கம்ப்ளைண்ட் கிடைச்ச உடனே அவங்க நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து அவர் சொல்ற அழைத்தால் எந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஏன்னா அப்படி கதைக்கின்ற இடத்தில் கூட அவர் கூட அவதூறு வழக்கை முன்னெடுக்கலாம். அது சரி. கம்ப்ளைண்ட் இது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் திட்டமிட்டு என்ன பொறுத்தவரை நான் பார்க்குறேன். அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டு வருகின்றார். அவரை செல்வாக்க குறைக்க வேண்டும் என்றும் நினைக்கின்றார். இப்பொழுது அதை இன்னொரு தொடர்ச்சியாக இந்த கேள்வியையும் கேட்கின்றேன். இப்போ அவருக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் முரண்பாடுகள் இருப்பதாக, தனிப்பட்ட முரண்பாடுகள் இருப்பதாகவும் பல சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்தால் இருதரப்பிலும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. உண்மையில் அங்கே என்ன பொதுவான ஒரு ஊடகம் தளம் என்பதால் இதை தெளிவுபடுத்தி விட்டேன். நான் தெளிவுபடுத்த என்னடா சொல்றேன், எங்கட கட்சிக்குள்ள இதுக்கு முதல் தேர்தல் மூலமாக தெரிவுகள் நடைபெறவில்லை. சமதரையாவும் கடைசியாக சொன்னவர் என்று சொன்னால், தேர்தலுக்கு போகாதீங்க, ஒவ்வொரு பதவியை ஒவ்வொரு ஆள் எடுத்துக்கொண்டு சுமூகமாக சமரசமாக தீர்த்து கொள்ளுங்கன்னு சொன்னவர். அப்போது குறிப்பிட்ட இந்த வேட்பாளர்கள் சொன்னது, கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயக தன்மை காணப்பட வேண்டும், தேர்தல் நடத்துகின்ற போது எங்களோட ஜனநாயகம் பலப்படும், அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு முகம் கொடுத்து யார் வெல்லுகின்றாரோ அவரை நாங்களே ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்ற அடிப்படை தான் செயல்பட்டது. அப்படித்தான் உள்ளக தேர்தல் நடைபெற்றது. பகிரங்கமாக வெற்றி பெற்றவரை மற்றவர் ஏற்றுக்கொண்டவர், சேர்ந்து பயணிப்பதற்கு தயார் என்று தான் சொல்லப்பட்டது. ஆனால் சில வேளைகளில் என்னென்ன சில வேளைகளில் ஊட்டல் என்று சொல்கிறாங்க. சில வேளை அந்த குழப்பி விடுற சக்திகள் இருக்குது தானே. இப்போ நான் குழப்பி விடுற 2 பேர் ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னா இதுக்கு இடையில் போய் நின்று விளையாடுறாக்களும் இருக்கிறாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், தேர்தல் முடிஞ்சோடனே 2 பேரும் கைகோர்த்து 2 பேரும் பலமாக நாங்கள் 2 பேரும் இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், எங்களுக்குள்ள இந்த வேறுபாடுகள் இல்லை, தேர்தல் முடிஞ்சது. அப்படி தான் இருந்தது, சுமூகமாக இருந்தது. காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். நிச்சயமாக இப்போவும் கூட அந்த சமூக வலைத்தளங்களை வருது, நன்றாகத்தான் இருந்தது. நானும் அந்த கதையும் கூட பொய்யான கதை போல இருக்குல்ல, நல்லா மனதிலிருந்து வருகின்ற வார்த்தை, உதட்டிலிருந்து உதிர்ற வார்த்தை மனதிலிருந்து வர வார்த்தைன்னு சொல்வார்களே, எனக்கு அப்படித்தான் விளங்கியது. பிறகு என்ன நடந்தது, இதுக்குள்ளே என்ன நடந்து தில்லும்பில் நடந்தது எனக்கு தெரியாது. பிறகு இப்படி ஒரு சின்ன ஒரு இடைவெளி அதுக்கு பிறகும் அதை சரி பண்ணணுன்றதுக்குரிய முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
அந்த முயற்சிகள் வெற்றி பெறுமாக இருந்தால் தனி XYZ என்பதை விட கட்சிக்கு அது நல்லதாக இருக்க மட்டும் நான் நினைக்கிறேன். அது சரி வரும் நம்புகிறேன் நான். அது சம்மந்தப்பட்ட நபர்கள், அதை பிரித்தாளுகின்ற நபர்கள் அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் தானே. தொடர்ச்சியாக இதை பற்றி கதைத்து கொண்டிருப்பதால் காலதாமதம் என்பது மக்களுடைய தேவையை பற்றி இல்லை என்னென்று சொன்னால் இடையில இதை பற்றி நான் நேற்று கூட நாங்கள் கதைச்சு 2 பேரும் இருக்கிற இடைவெளிகளை சீர் செய்து 2 பேரும் ஒன்றாக பயணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை செய்வோம். ஆனால் கிட்டத்தட்ட எங்களோட உண்மையில் கட்சி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு தானே எங்களோட கட்சிக்குள்ளே இருந்து பெரிய அளவுக்கு உடைவுகள் என்று வரலை, கட்சிக்குள்ளே உடைவு வரலை. வேறு அந்த இணைஞ்சிருந்த கட்சிகள், TNAயில் இருக்கிற கட்சிகள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு சொன்ன பிறகு பிரிஞ்சு சென்றார்கள். நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சிக்குள்ளேருந்து உடைஞ்சி போனது என்பது இல்லை. அது TNAயாக இருந்துதான் அந்த அந்த சகோதர கட்சிகள் பிரிஞ்சு போனதே ஒழிய கட்சியுடைய இல்லை. இதுவரைக்கும் அது நடக்கலை. அது நடக்கிறது நான் நினைக்கிறேன் ஒருவரும் விரும்ப மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி விரும்புகிற ஆனந்த சங்கரி ஐயா ஒரு தரம் கட்சியை தூக்கிட்டு போனவர், என்ன டிவியில் சூரியனோட போனவர். சூரியன்ன்றது ஒரு உதயத்துக்குரியதை அஸ்தமிச்சு போய்த்தேனே. அவரே சொல்கின்றார் தமிழரசு கட்சி சட்டவிரோத கட்சி என்று. நேர்காணல் சட்டவிரோத கட்சி என்று அவர் சொல்லுவாராக இருந்தால் அது சட்டவிரோதமான கட்சி என்று நீதிமன்றத்தில் இந்த மேடையில் அவர் தெரியும். பாவம் அந்த மனிதன் ஒரு சிரேஷ்ட எங்களை விட ஒரு உயர் இடத்துல இருக்க வேண்டியவர். அவரும் கொஞ்சம் சொல்லுவாங்க, இந்த என்ன சொல்லுவார், நல்ல பழமொழி ஒன்று இருக்குது, என்னென்னா சினத்தில் அறுத்த மூக்கு சிரித்தாலும் பெறாது என்ற பருவத்தில் கொஞ்சம் ஆத்திரப்படுத்தார். இல்லாட்டி அவர் அந்த கட்சியில் தலைவராக இருந்து வழிநடத்த வேண்டிய சிலவில் இப்போவும் கூட அந்த ஏற்பட்ட சின்ன கோபதாபம், ஒரு ஈகோ, அவர் கட்சியை தூக்கிட்டு போயிட்டார். அவர் தூக்கிட்டு போனவர் கட்சியை பிறகு வளர்க்க முடியாமல் கஷ்டப்படுறார். இப்போ அவரை பற்றி நான் அவரை மனநோகப்படி கதைக்கிறது சரியில்லை. வயசில் மூத்த மனுஷன், மூத்த தலைவர், அவரை பற்றி நாங்கள் மலினப்படுத்துறது சரியில்லை. அவர் இன்றைக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல சில வழியில் அவர் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கி எங்களை வழிநடத்த வேண்டியவராக இருந்திருப்பார். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் அவரும் கொஞ்சம் 2 பேருக்கும் இடையில் ஏற்பட்ட அல்லது விடுதலை புலிகளோடு ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படி இப்படி இருக்கிறாங்களோ அவர் கட்சியை கொண்டு வைத்தார். அப்படி அந்த சொல்லுவார், என்ன ராவணன் இந்த கைலமலையை உடைச்சி கொண்டு போனது போல் உடைச்சி தூக்க முற்பட்ட போல கொண்டு போயிட்டார். ஆனால் கடைசியில் மக்கள் எங்கால் இருக்கிறாங்கன்றதான் முக்கியமாக இருக்கும். இப்போ TLF வழியில் போயிட்டு ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்ற முடியாமல் இருந்தது. அவர் ஒரு நல்ல நீண்ட காலத்து ஒரு நீண்ட தேசியவாதியாக இருந்தவர். ஆனால் மக்கள் எங்கே விரும்புகிறாங்க. அதே போன்று தான் கட்சிகள் அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க, இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ TLF 18 ஆசனங்களை கைப்பற்றி எதிர்கட்சியாக இருந்தது. அமிர்தலிங்கம் ஐயா 77 83 ஆண்டு அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்த கட்சி அந்த கட்சி கூட போயிட்டு. ஆகவே கட்சி சின்னம் கொடி என்பதை எல்லாம் விட மக்கள் எதை விரும்புகின்றார்கள், மக்கள் யாரை விரும்புகின்றார்கள் என்பதுதான் முக்கியமாக இருக்கும். அதிலிருந்து நான் நினைக்கிறேன் எங்களுக்கு கடந்த கால பாடம், ஆனந்த சங்கரி ஐயாட பாடம் நல்லொரு கற்றலை படிப்பினையை தந்திருக்கிறபடியாக நாங்கள் அப்படி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை. ஏதோ பேசி தீர்த்து கட்சி பலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த இடத்தில் அந்த கேள்விகளை முன்வைப்பதற்கான காரணம் நலன் கருதி ஒரு விடயம் தான். என்றால் கற்றுக்கொண்ட பாடங்களின் பரீட்சைகள் என்பது 5 வருடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் எழுத வேண்டியிருக்கின்றது. வயதும் போய்விடும். 5 வருடங்களுக்கு ஒரு தடவை பாராளுமன்ற தேர்தலுக்கு எழுதுகிறோம், 4 வருடங்களுக்கு ஒரு தடவை உள்ளூராட்சி சபை தேர்தல் எழுதுகிறோம். மாகாண சபை தான் இந்த முறை என்னவோ ஒரு 7-8 வருஷமாக பிந்தி போயிருக்கிறது. அவை இந்த ஒவ்வொரு தேர்தலையும் இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலையும் எடுத்தீங்க, நம்ம டெக்லப்போ பிறந்த மட்டும் போன முறை எங்களுக்கு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு. கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னேற்றங்கள் தான் அதிகமாக அவதானிக்கக்கூடியதாக. அநேகமான சபைகளை நாங்கள் தான் எங்களோட கையில் 9 சபையில் 7.5 சபையும் எங்களோட கைக்குள்ள வச்சுக்கோங்க. அந்த 1.5 சபையும் கூட கொஞ்சம் புத்தி சாதுரியமாக நடந்திருந்தால், ஆலோசனைகளை கேட்டு இருந்தால் 9 சபையும் எங்களோட கைக்குள்ளே வந்திருக்கு. 1.5 தான் வெளியில் இருக்குது, 7.5 எங்கள்கிட்ட இருக்குது. இந்த பிராந்தியங்கள் ஒவ்வொன்றும் அரசியல் துறை வேறுபடுகின்றது. நல்லது. இப்பொழுது நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேச போகின்றோம். இப்போது அரசாங்கம் முன்வைக்கின்ற அந்த கிபுல் ஓயா திட்டம், தங்களுடைய கட்சி அதிகமான தமிழ் தாயகத்தை பெருத்தப்படுத்துகின்றவர்கள் எதிர்க்கின்றார்கள். காரணமே கிபுல் ஓயா திட்டத்தை பற்றி நான் உண்மையில் வடக்கு மாகாணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை நேற்று இந்த பேப்பரில் அந்த செய்தி வந்திருந்தது. அந்த கிபுல் ஓயா திட்டம் வருகின்ற போது அவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்கள் அதில் பற்றி தான் சொல்கிறேன். தமிழர்கள பல வாழ்நிலங்கள் அதெல்லாம் இல்லாமல் செய்யப்படுவதற்கும் எங்களோட குடித்தொகை பரம்பலை எண்ணிக்கையை மாற்றி அமைக்கக்கூடிய விதத்திலையும் அமையும். அதாவது அந்த திட்டம் சில அபிவிருத்தி திட்டங்கள் என்பது
ஒரு திசையில் பார்க்கக்குள்ள ஒரு இனிப்பாக இருந்தாலும் இன்னொரு திசையில் கசப்பாக இருந்தால் கல்லோயா திட்டம் என்று சொல்லப்படுவது தேசபிதா என்று சொல்லப்படுகின்ற டிஎஸ்என் நாயக்காட காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதான் விவசாய அபிவிருத்தி திட்டம் தான். ஆனால் அதுக்குள்ள ஒரு உள்நோக்கம் ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் பிற மாவட்டத்தில் இருந்த பெரும்பான்மை இன மக்களை குடியேற்றி அம்பாறை மாவட்டத்தில் இன்றைக்கு எங்களோட மக்கள் வந்து 17-18% தான் வாழுகின்றார்கள். மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்ற ஒரு விடயம். இதுவும் பார்க்கக்குள்ள முன்னுக்கு பார்த்தோன்னே இந்த சோடிக்கப்பட்ட ஒரு திட்டம். ஆனால் அந்த திட்டத்தில் இருக்குது என்று சொல்லி சொன்னால் விகிதாசார அடிப்படையில் குடியேற்றங்களை மேற்கொள்வது. அப்போ சில இடங்களில் வந்து இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தை பார்த்தோம்னால் 74% தமிழர்கள், கிட்டத்தட்ட 26% முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள், தசமத்தில் தான் சிங்களாக்கள் இருக்கின்றார்கள். இப்படியான திட்டங்கள் இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை கொண்டு வருகின்ற போது குடியேற்றங்களை புதுசாக உருவாக்கி எல்லா மாவட்டங்களையும் பெரும்பான்மை இனம் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற உள்நோக்கம் காரணமாக செய்கின்றார்கள். உதாரணமாக சொல்ல போனோம் என்றால் இப்போ மட்டக்களப்பில் வந்து மாகாண சபைக்கோ அல்லது பாராளுமன்றத்துக்கு ஒரு பெரும்பான்மை இன குடிமகன் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இல்லை, வாக்குப்பலமும் இல்லை. ஆனால் ஒரு ஏறாவூர் பற்று பிரதேச சபையில் ஒரு 2 உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மங்களகம பகுதியிலிருந்து வாரதுக்குரிய வாய்ப்பு, அதுவும் பட்டியல் மூலமாக தான் வராங்க, பெண்டு வாரதும் இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால் எல்லா மாவட்டத்திலையும் தங்கட ஆக்கள் ஆதிக்கம் செலுத்த வேணும். இப்போ உங்களுக்கு மயிலத்தமிடு மாதவன் என்ற ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கு. அந்த இடத்துல அவர்கள் உண்மையில் வாரத்துக்கு அவங்களுக்கு காணி இல்லாமல் இல்லை, அம்பாறையில் காணி இல்லாமலும் இல்லை, பொல்நறுவையில் காணி இல்லாமலும் இல்லை. இதுக்குள்ளே வந்து அவங்க பயிர் செய்யணும் என்று வாரதன் நோக்கம் என்னென்னு சொன்னால் அந்த இடத்துல குடியேற்றத்தை ஏற்படுத்தணும். குடியேற்றத்தை ஏற்படுத்தி முதல்ல ஒரு சபைக்குரிய உறுப்பினர்களை பெற வேணும், இல்லை சபை வட்டாரங்களை கைப்பற்றணும், அல்லது அடுத்த கட்டமாக ஒரு மாகாண சபைக்கு ஒரு உறுப்பினர் கொண்டு வரணும். பிறகு அடுத்த கட்டமாக அதாவது எந்த ஒரு இடத்திலையும் தமிழர்களோ தமிழ் பேசுகின்ற மக்களோ தனித்துவமாக பெரும்பான்மை இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் தங்கட ஆக்கள் ஆதிக்கும். அவங்க ஒரு ஆள் வந்தாலும் பிறகு ஒரு விகாரை ஒன்று வரும், பிறகு ஒரு மதகுரு ஒரு ஆள் வருவார், பிறகு அவரை பாதுகாக்கிறது பரிவாரங்கள் வரும். வந்த பிறகு என்ன சொல்லி சொன்னால் நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து 2ஆம் தர பிரஜைகளாக போய் கைகட்டி வாய்ப்பத்தி வர வேண்டியிருக்கும். எங்களோட மட்டக்களப்பில் ஒரு அம்பிட்டிய சுமணரட்டத்தை 2 ஒரு ஆள் இருக்கார். கடவுளே, உண்மையில் பார்க்க போனால் பௌத்த மதம்ன்றது புனிதமான மதம், உயர்ந்த மதம். புத்தர் அரச போகத்தை தூக்கி எறிஞ்சு போட்டு அரச போகத்தை ஒரு அரசனாக இருக்க வேண்டியவர், அழகான மனைவி, அழகான பிள்ளை, அழகான சொத்து பத்துக்களோடு இருந்தவர், எல்லாத்தையும் இதெல்லாம் நிலையற்ற தூக்கி எறிஞ்சு போட்டு போய் ஆசையை துக்கத்திற்கு மூல காரணம், ஆசையை துறந்தால் இன்பம் உண்டாகும், மூப்பு பிணி சாக்காட்டை பார்த்து அதெல்லாம் உலக வாழ்க்கை என்றது பொய் என்று சொல்லி கொண்டு உன்னதமான ஒரு விஞ்ஞானபூர்வமான கற்பனையான மதம் இல்லது, விஞ்ஞானபூர்வமான மதத்தை உருவாக்கினவர். அவருடைய போதனையை மதிக்காமல் எவரும் இருக்க முடியாது. அந்த போதனையை இவர்கள் சரியாக பின்பற்றியிருந்தால் தமிழர்களே இந்த ஒரு குறிப்பிட்ட கணிசமானவர்கள் தமிழ் பௌத்தர்களாக மாறி இருப்பார். இல்லை, வரலாறு என்பது என்ன சொல்கின்றார்? பௌத்தம் வளர்த்த தமிழர்கள் என்று தான் சொல்ல வருகிறது. காலத்தில் சமணம், ஜைனம், சமணம் என்று அதை கடைபிடித்து அந்த ஆன்மீகத்தை கொண்டு வந்தவர்கள். உண்மையில பார்க்க போனா தேவநம்பிய தீசன் எல்லாம் பௌத்தனா இருக்கல்ல அவர்கள். இல்லை, அவர்கள் தேவநம்பிய தீசன் மூத்த சிவனின் மகன், அவர் இந்து. அப்ப இந்து மதம் ஒரு தாய் மதமாக இருந்து அதுல இருந்து ஒரு மாற்றங்களை அல்லது ஒரு விஞ்ஞானபூர்வமான தன்மைகளை கொண்டு வந்ததுதான் இந்த மதம். புத்தர் அழகாக ஒரு சிறந்த ஆசிரியர் என்று கூட சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால் அது ஒரு சைவம் இந்து சமயத்தில் ஒரு அங்கம் தான் ஆன்மீகம். நாங்களே புத்த பகவானை கை கூப்ப வேண்டிய ஒரு புனிதமான அந்த புத்த பகவானை ஆக்கிரமிக்கப்படுகின்ற இடங்களில் ஒரு நடுகற்களை வைப்பது போல கொண்டு அதை தூக்கி கொண்டு வைக்கிறார்கள். அதாவது மகிழ்ச்சிகரமாக நாங்கள் புத்தரை கும்பிட்டு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை நான் மதத்தை நான் இப்போ மதிக்கிறேன். ஏன்னா அவர்கள் வந்து எந்த தவறும் செய்யலை. அது அல்லாவா இருக்கலாம், நபிநாதராக இருக்கலாம், அல்லது இயேசுநாதராக இருக்கலாம். நல்ல அவர்கள் முழுவதும் ஒரு என்னென்ன நேரடியான விஷயம், நேர்கணியமான விடயங்களை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை பின்பற்ற அந்த முன்கொண்டு செல்கிறார்கள் விடுற பிள்ளையால் தான் அந்த மதங்கள் பிள்ளையாக அணுகப்படுகின்றது. அப்போ அந்த அடிப்படையில் நான் பார்த்தேன், ஒரு புத்த சிலையை திருவண்ணாமலை கடற்கரையில் வைக்க போகிற நேரம் முதல் அரசாங்கம் அதை பிழை என்று அறிஞ்சு அவர்களோட ஃபைட் பண்ணி அதை வைக்க விடலை. எங்கே இருந்து பெரிய கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா மத உரிமையாளர்களுக்கு நடுங்கிறார்கள் எல்லாரும். அந்த கட்டளைக்கு பிறகு அடுத்த நாள் சொல்லப்படுது எப்படி இருந்துச்சுன்னா அந்த சிலையை யாரும் உடைச்சி போட்டுருவாங்கிறதுக்காக நாங்கள் கொண்டு கவனமாக பத்திரமா வச்சுனாங்க. இப்போ கொண்டு கவனமாக கொண்டு வைக்கிறோம்னு சொல்லி. ஆனால் இப்போ அதை கொண்டு வந்த 2 பிக்குகளும் எடுத்து உள்ளுக்கு அடைச்சி வச்சுருக்குறாங்க. இப்போ தவறு நடந்தபடியாக தானே நடந்திருக்குது. அப்போ ஒன்று சொல்கிறேன், ஒரு பிக்கு போலீஸுக்கு அரைஞ்சு போட்டார். உங்களுக்கு தெரியும், வெளிப்படையாக தெரியும், அரைஞ்சு போட்டார்.
ஆனால் கைது செய்யலை. இப்போ கைது செய்யிருக்கார், பரவாயில்லை. வேலன் சுவாமி அறையில்லை, பக்கத்தில் ரெண்டு போராட்டத்தில் அவரை எப்படி கொண்டு வரார்கள்? அதுதான் எல்லாத்தையும் பிடிச்சி இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மோசமான ஒரு கைதியை கொண்டு வரலாம் கொண்டு வரார். அப்போ காவி பௌத்தர்கள் கட்டினால் மரியாதை, காவி இந்துக்கள் கட்டினால் அவமரியாதை என்ற நிலைமை இதுதான் எங்களுக்கு ஏற்படுறது. என்றால் சட்டம் உண்டுன்னு சொன்னால் அவர்கள் சட்டவிரோதமாக செய்தால் அதையும் நீங்கள் தடுங்க, இவங்க சட்டவிரோதமாக செய்தால் இதையும் தடுங்க. அதை விட்டு போட்டு சட்டம் ஒரு பகுதி ஆட்களுக்கு பாய்கிறதும் இன்னொரு பகுதி மக்களுக்கு பணிஞ்சு செல்றதும் தான் இலங்கையில் இருக்கிற குறையாக இருக்குது. இதை இவங்க போக்குவாங்கன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவர்களுக்கும் ஒரு பயம் இருக்கிறது சொன்னால், நாங்கள் ஒரு மதத்தில் ஊறி திளைத்து காணப்படுகின்ற ஒரு நாட்டை திடீரென்று நாங்கள் ஒரேடியாக திருத்தி கொண்டு சட்ட ஆட்சியை கொண்டு வந்தால் சில வழியில் இவ்வளவு பேரும் இந்த இனவாதிகளுக்கு பின்னால் திரும்பி போயிருந்தா. போன முறை 3 சீட்டோடு இருந்தவர்கள் இன்றைக்கு 159 சீட்டோடு இருக்கிறாங்க. 146 சீட்டோடு இருந்தவங்க இப்போ 2 சீட்டோடு வந்திருக்கிறாங்க. அவை இலங்கையில் அரசியல் என்றது படிப்படியான மாற்றம்ன்றதை விட தலைகளான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. பிஜேபி இந்தியாவில் ஒரு காலத்தில் 1981ஆம் ஆண்டில் 3-4 ஆசனத்தோடு இருந்தது. இன்றைக்கு பிஜேபி இப்போ 3 தடவையும் வந்து அசைக்க முடியாத சக்தியாக மாறிருக்கு. ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டும் ஐக்கிய தேசிய கட்சின்றது அசைக்க முடியாத. ஜேஆர் ஜெயவர்தனா ஒரு பெரிய ஒரு ஆசியாவிலே ஒரு கிழட்டு நரி என்று சொல்லக்கூடியவர் அவரே பார்த்தார் இந்த கட்சி அழியக்கூடாதுன்றதுக்காக வீதாசார பிரதித்துவ முறையையும் கொண்டு வந்து அழிக்க முடியாத ஒரு கட்சியாக நிறுவி போட்டு போன கட்சி இன்றைக்கு அந்த வீதாசார பிரதித்துவமே அவர்களை தூக்கி எறிந்து விட்டது. ஆகவே இலங்கை அரசியலில் எதுவும் எப்படி நடக்கலாம். ஆனால் நேர்மையான உண்மையான அரசியல், ஒரு சமத்துவமான அரசியல் இருக்குமென்னு சொன்னால் இந்த இனவாத கட்சிகள், ஏன் சிங்கள இனவாத கட்சிகள் செயல்பாடு தான் தமிழரசு கட்சி போன்ற இன ரீதியான கட்சிகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. முஸ்லீம் காங்கிரஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. இந்த இடதுசாரி கட்சிகள்ன்றது லங்கா சமாஜ கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ இடதுசாரித்துவத்தை சரியாக கடைப்பிடித்து மதத்துக்கு, மொழிக்கு, கல்விக்கு, சகலத்துக்கும் சமத்துவம் கொடுத்திருந்தால் தமிழரசு கட்சியும் தேவையில்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தேவையில்லை, முஸ்லீம் காங்கிரஸும் தேவையில்லை, அல்லது பிலித்துரு இல உரிமையும் தேவையில்லை. எல்லா கட்சியும் உண்டு ஐக்கியமாக இருந்தது. ஏன் வெஸ்டர்ன் கண்ட்ரிகளில் எப்படி இருக்குது? அடிக்கடி நான் சொல்கிறேன், 1.6% எண்ணிக்கையில் இருக்க சீக்கியர் மன்மோகன் சிங் 3 தடவை பிரைம் மினிஸ்டராக வந்திருக்கிறாரு. எங்களோட இலங்கையில் அரசியல் வரலாற்று எடுத்து பாருங்க பார்ப்போம். ஒரு திறமையுள்ள தமிழன் இல்லையா, திறமையுள்ள முஸ்லீம் இல்லையா, அவரால் ஜனாதிபதியாக வர முடியுமா, அல்லது பிரைம் மினிஸ்டராக வர முடியாது, கடைசி நிதியமைச்சராக கூட வர முடியும். ஜனாதிபதி கூட அதை சொல்லியிருக்கின்றார் ஒரு பிரச்சார மேடையில். உண்மையாக தான் சொல்கிறேன். ஏனென்றால் லக்ஷ்மண் கராவர் கூட இருந்தவர். லக்ஷ்மண் கராவரை தங்களோட தேவைக்காக பயன்படுத்தினார்கள். வெளிநாட்டு பிரச்சாரத்துக்காக, புலிகளுக்கு எதிரான பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி அவரே அவங்ககிட்ட சொல்லலை, அவரே பலியாகி போயிட்டார். ஏதோ ஒரு வகையில் அவரை அந்த துறைக்கு பயன்படுத்த லலித் அத்துலன் இருந்தார், பெரிய கட்டிக்காரன். அவரை கொண்டு போய் கல்வித்துறைக்குள்ளே அல்லது வந்து வர்த்தகத்துவ வணிகத்துறைக்குள்ளே கொண்டு நாட்டை விருத்தி செய்யலாம். அவரை கொண்டு போய் பந்தோபஸ்து அமைச்சராக போட்டு விட்டாங்க. இருந்த மரியாதையை இழந்து போனார் அவர். ஆகவே சில புத்திஜீவிகளை எந்த துறை சார்ந்து பயன்படுத்தினால் நாட்டுக்கு நன்மை வரும் என்று பார்க்காம கதிர்காமரை சில வழியில் பிரைம் மினிஸ்டராக வச்சிருந்தாலும் கூட கட்டித்தனம் இருந்தது. அவரை கொண்டு என்ன வெளிநாட்டு துறைக்குள்ளால் கொண்டு போய் விடுதலை போராட்டத்துக்கு எதிரான ஒரு பலமான ஒரு மனிதராக நிறுத்தி விட்டோன்னே அவர் மற்றவர்களால் ஆத்திரத்துக்குள்ளாகி அவர் போக வேண்டிய கட்டம் வந்தது. எனவே யாரை எதிர்க்கு பயன்படுத்த வேண்டும் என்ற விடயத்தில் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து தவறுதான் விட்டு கொண்டு வருது. ஒரு காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ராஜித சேனாரட்ன ஒரு சுகாதார அமைச்சர், ஒரு டாக்டர், அவரை கொண்டு மீன்பிடித்துறை அமைச்சர் கொடுத்துருந்தாங்க. இப்போவும் துறை போன்ற அறிவு உள்ளவர்களுக்கு அந்தந்த துறையை கொடுக்கறத விட்டு போட்டு ஒரு பொறியியலாளரை கொண்டு போய் ஒரு பிள்ளையான இன்னொரு உதாரணம், அந்த அர்ஜுன ரணதுங்க அவர்கள் எப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்திருக்கின்றார்? இல்லை, என்னென்னா ஃபுட்பால் விளையாடுறவனை கொண்டு கிரிக்கெட் விளையாட வச்சு போட்டு அவர் திறமையில் என்று காட்டுறதும், கிரிக்கெட்டில் கட்டிக்காரனாக கொண்டு போய் கபடிக்கு கொண்டு விட்டு போட்டு அவர் திறமை ஏன் இந்த வேலை செய்கிறான்னு தெரியாது. துறை சார்ந்தவர்களை துறைக்கு உள்ள விடுற நேரத்தில் அவங்களோட திறமையை காட்ட முடியும். அதில் யார் தவறு விடுறாங்க, யார் மோசடி செய்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டு போட்டு துறை சாராதவர்களை கொண்டு விட்டு ஒரு தடவை தான் ரமேஷ் பத்ரனாவை கொண்டு போய் என்ன எஸ்டேட் அந்த பெருந்தோட்ட அமைச்சராக வச்சுருந்தார்கள். அவருக்கு ஏன் அந்த நேரத்தில் வந்து இது சுகாதார அமைச்சரை கொடுக்காம விட்டார்கள்? என்னென்னா ஒருவர் ஷைன் பண்ணி வளர்ந்து ஒரு பெரும் சக்தியாக வரக்கூடாதுன்றதுல இவர்களும் கவனமாக இருக்கிறாங்க போல இருக்கு. நல்ல ஏன்னா இங்கே இனம் மதம் பிரச்சனை அல்ல, அரசியல் பிரச்சனைக்கான வாய்ப்புகளை தான் அவர்கள் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்காங்க. அப்போ இதன் காரணமாக மற்ற நாடுகளை பொறுத்த மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் துறை போன்றவர்களுக்கு துறைகள் கொடுக்கப்படுகின்ற ஒரு போக்கு கொண்டு இருக்கின்றது.
துறைகளுக்கு அப்பால் இருக்கிறவரை வந்து பழகி வர்றதுக்கடையில் 5 வருஷம் போயிடும். அதை பற்றி அறிஞ்சு வர்றது ஒரு டாக்டர் சுகாதாரத்துறையை பற்றி அறிகிறதுக்கு அவருக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த முன்னறிவு இருக்குது. அந்த அறிவை வச்சுக்கொண்டு அவர் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னேறது அந்த துறையை சரியாக கொண்டு வரது. இவர் அந்த சுகாதாரத்துறையோட சம்பந்தம் இல்லாத விவசாயத்துறையோட சம்பந்தப்பட்டவரை கொண்டு வந்தால் அந்த அமைச்ச படித்து வர நேரமே சில 5 வருஷம் கழிஞ்சு போயிடும். இந்த நாடு சுதந்திரம் அடையும் போது பல நாடுகள் சுதந்திரம் அடைந்தது ஒரே ஏக காலத்தில்னு சொல்லலாம். அருகில் இருக்கின்ற அந்த நாடு இந்தியா ஜிஎஸ்டியில் உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் போய்விட்டது. சிங்கப்பூர் அதன் 2 தசாப்தத்துக்கு பிற்பாடு தான் அவர்களே சொல்கின்றார்கள் நாங்கள் இலங்கையை போன்று முன்னேற வேண்டும் என்று. அவர்களும் பல் சமூக கலாச்சாரம் கொண்ட நாடுகள் தான். ஆனால் இன்றும் ஒரு அரசியலமைப்புக்குள் வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு இந்த நாட்டுக்குள்ளே 1008 பிரச்சனைகள். இயற்கையாக வளம் பொருந்திய ஒரு தேசம் எவ்வாறு மீட்சி பெறுவது? நீங்கள் சொன்ன நல்ல விடயம். லீ குவான் யூ இலங்கையை வந்து பார்த்து போட்டு சொன்னாராம், இலங்கையை போல நான் சிங்கப்பூரை கட்டி அமைக்க போகிறேன்னு சொன்னவர். போனவர் வேகமாக சிங்கப்பூரை கட்டி அமைச்சு போட்டார். அவர் செய்த ஒரு முக்கியமான வேலை என்றால் பல்லின மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தணும். நாங்கள் அனைவரும் சிங்கப்பூர் பிரஜைகள் என்று நம்பிக்கை கொள்ள வைத்தார். அது மலை இனமாக இருந்தால் தமிழ் இனமாக இருந்தால் அல்லது சைனீஸாக இருந்தால் முழு பேர மத்தியில் அவர் ஏற்படுத்தினு சொன்னால் பெரும்பான்மை சிறுபான்மை இல்லை. ஆற்றல் திறமை உள்ளவர்கள் நாட்டுக்கு தலைமை தாங்கலாம், ஆளுமை உள்ளவர்கள் நாட்டை வழி நடத்தலாம். எந்த விதமான பேதம் இல்லாமல் சகல மக்களையும் ஒரு சமத்துவமாக சமரசமாக முதல் தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்பினார். தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்பினது மட்டுமில்லாமல் ஊழல் மோசடிக்கு எதிரான சட்டங்களையும் பலிதாக கொண்டு வந்தார். தன்னையும் ஒரு அர்ப்பணிக்கின்ற ஒரு தலைவராக, ஊழல் மோசடியற்ற ஒரு தூர திருஷ்டி உள்ள ஒரு தலைவராக தன்னை காட்டினார். ஒரு விஞ்ஞானபூர்வமான தலைவராக காட்டினார். நாட்டை ஒரு அசுர வேகத்தில் முன்னேற்றி கொண்டு வந்தார். இதுக்கு காரணம் தலைவர் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு உதாரணமாக லீ குவான் யூ இருந்திருக்கின்றார். அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை பின்பற்றியிருக்கிறார். நாங்கள் என்ன செய்யணும் என்றால் பிற்போக்குவாதமான அணுகுமுறைகள், மிகவும் பழமையான அணுகுமுறைகள் அல்லது நாடுகள் பின்பற்றக்கூடாது என்று சொல்லுகின்ற விடயங்கள் இவற்றை தான் நாம் பின்பற்றுகின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா மதசார்பற்ற நாடு. எந்த இந்துக்கள் அதிகமாக இருந்தாலும் மதசார்பற்ற நாடு. அந்த மதசார்பற்ற நாடு என்றது பிஜேபி ஒரு மதசார்பான கட்சி இருந்தாலும் மதசார்பற்ற நாடு என்ற அந்த வலிமையான தன்மை தான் அங்கே இருக்கிற 1.6% சீக்கியரை கூட ஒரு பிரைம் மினிஸ்டராக ஆக்கியிருக்குது. அப்துல் கலாமை கொண்டு ஒரு ஜனாதிபதியாக கொண்டு வந்திருக்குது. ஏனென்றால் அந்த மதசார்பற்ற தன்மை என்பது இப்போ இருக்கிற திரௌபதி மூரன் சொல்கிறவர் அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர். அந்த மதசார்பற்ற தன்மை அந்த நாட்டுக்கு ஒரு உயரிய நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றது. ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லுங்கன்னா அரச மதம் பௌத்த மதம், அரச மொழி சிங்களம். இப்போ வந்து 88ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க சட்டத்தின் மூலமாக அதனை தமிழும் சிங்களம் அரச கர்ம மொழி என்று மாற்றி போட்டாங்க. ஆனால் நான் போய் பார்க்குறேன், இந்த தொல்லியல் பதாகைகள் எடுத்து பார்க்குற நேரம் 1வது சிங்களம், 2வது இங்கிலீஷ், 3வது தமிழ். அப்போ என்னென்னா எங்களோட சட்டம் சொல்லுது 2ம் சமமொழி என்று. கடைசி 2வது நான் போடுங்களேன். அதையும் கொண்டு 3வது இடத்துல போட்டோடனே சாதாரண குடிமகன் பார்க்கக்குள்ள என்ன நினைக்கிறான், மொழியை 3வது இடத்துல கொண்டு வச்சுருக்கிறாங்க. அந்த தொல்லியல் இடங்களுக்குரிய குறியீடாக வைத்திருக்கிறார்கள், விகாரையை வைத்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண குடிமகன் போய் பார்த்த உடனே என்னடா தமிழை கொண்டு 3வது போட்டிருக்காங்க, விகாரையை மட்டும் வச்சுருக்காங்க. கோயில் எங்களோட நாட்டில் தொல்லியல் சின்னங்கள் இந்துக்கள்கிட்ட இல்லையா, கிறிஸ்தவத்தில் இல்லையா, அல்லது இஸ்லாத்தில் இல்லையா, ஏன் இதை மட்டும் குறியிடும்? அப்போ அவன் பார்ப்பான், சாதாரண குடிமகன் பார்ப்பான், ஓ கொண்டு நாட்டி போட்டாங்க, நீ விகாரையை கட்ட போகிறாங்க. இதுதான் நாங்கள் மட்டக்களப்பில் நடந்த பிரச்சனை. அப்போ கடந்த காலத்துலேயும் எங்களுக்கு அப்படி ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று இருக்குது தானே. இப்போ வடமுனையில் நெலுக்கல் மலை, அந்த இடத்துல பௌத்தர்களே இல்லை. அது ஒரு ஒரு பழைய ஒரு தொல்லியல் இடமாக இருந்திருக்கலாம். அந்த இடத்துல மாவட்டம் கடந்து பொன்னரம மாவட்டத்தில் இருந்து கொண்டு அவங்களோட விகாரை கட்டுறதுக்குரிய செயல்பாட்டை செய்கிறார்கள். இதை நாங்கள் சொன்ன முதலாவது என்றால் புத்தர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புனிதமான ஒரு தெய்வ அவதாரத்தை ஒரு ஆக்கிரமிக்கின்ற இடத்துல ஒரு நடுகல்லாக பயன்படுத்துகின்ற அவமானப்படுத்துகின்றார்கள். உண்மையில் ஜப்பான் பௌத்தத்தை பின்பற்றியது. ஜப்பான் வளர்ந்து தானே வந்திருக்கு. யுத்தத்தின் போது ஒரு சாம்பல் மேடாக காணப்பட்ட ஜப்பான் வளர்ந்து வந்திருக்குது. தாய்லாந்து மற்ற நாடுகள் எல்லாம் உண்மையில் இந்த பௌத்தத்தை பின்பற்றி ஒரு பிற்போக்குவாதத்தில் போய்கொண்டிருக்கிற 2 நாடு, ஒன்று மியான்மார், மற்றது இலங்கை. இந்த சீன நாடு இன்றைய உலகத்தில் முக்கியமான ஒரு நாடாக, முன்னுரிமையான நாடாக இருக்கின்றது. இந்த மாசி நீண்ட தூர பயணம் என்று சொல்லும்போது அவர் அதை கைப்பற்றிய பின்பு முதலாவது கையை வைத்தது
இவ்வாறான பீடங்களை அமைதியாக இருக்கும்படி அடக்கி வைத்தார்கள். உண்மை. சிவப்பு படைகள் அவர்களுடைய செஞ்சனை தான் கடைசியாக இன்று கம்யூனிசத்தின் அடையாளமாக உலகத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. 1949 அவங்களோட புரட்சி நடந்த மாவோ சேதுங்கிற புரட்சி. அப்போ வரக்குள்ள உண்மையில சரியான கஷ்டப்பட்டவங்க. அவங்கள ஒரு பயங்கரவாதிகள் என்று கூட சொன்னாங்க. நம்ம எல்லாரும் மற்ற நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து மாவோ சேதுங்க ஒரு பயங்கரவாதியாக தான் பார்த்தாங்க. மதங்களை அவர்கள் தலை தூக்க விடவில்லை. எப்பவும் சொல்றாங்க மதம் என்பதை பற்றி சொல்றாங்க. ஒரு அபின் என்று சொல்றார்கள். நான் மதத்துக்கு எதிரானவன் இல்லை, மதத்தை அளவோட கையாண்டோம்னு சொன்னா ஆன்மீகத்தோட கொண்டு போகணும். இந்த அவங்களோட கம்யூனிசத்தில் சொல்லப்படுதுன்றது ஓபிஎம் என்று சொல்லப்படுது. ரிலிஜன் இஸ் ஓபிஎம் என்று சொல்லப்படுது. அதாவது ரிலிஜன் என்றது ஒரு போதை என்று சொல்லப்படுகின்றது. அந்த மதம் போல இருந்து ஆன்மீகத்துக்குள்ளால போய் மக்களோட ஒழுக்கத்தை அவங்களோட நன்னறிப்படுத்துறதா இருந்தால் அந்த மதம் இருக்கத்தான் வேணும். அந்த மதம் பிடிச்சி மற்ற மதங்களை அழிக்கணும், மற்ற கோயில்களை இடிக்கணும், அப்படி இப்படி வரும் என்று சொன்னால் இலங்கையர் நிலைமை தான் ஏற்படும். இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த பௌத்தத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் பௌத்தத்தை கொண்டு பௌத்த கோட்பாட்டை பஞ்சசீல கொள்கை என்றெல்லாம் இருக்குது. அவங்களோட கொள்கைகள், அவங்களோட நல்ல கொள்கைகள் இருக்கிறது. மனுஷனுக்கு மட்டும் இல்லை, சாதாரண ஜந்துக்களுக்கு கூட நாம் தீமை செய்யக்கூடாதுலாம் இருக்குது அந்த கொள்கைகள். அப்படிப்பட்ட ஒரு பௌத்தத்தை பின்பற்றின இந்த நாடு அரச மதம் பௌத்த மதம். முதலாங்குடிய பண்டாரநாயக்கா 1956 தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்தார். மற்ற மொழிகளை வந்து ரெண்டாம் தரம் மொழியும் இல்லை, அந்த மொழிகளை அப்படி அடக்கி விட்டார். ஏன்னா இது ஒரு சிங்கள பௌத்த நாடாக தெரியணும் என்று 56 அவர் கொண்டு வரார் ஒரு சட்டமாக. ஸ்ரீமான சீர 1972 முதலாம் குடியரசு அரசியல் திட்டத்தில் அரச மொழி சிங்கள மொழி, அரச மதம் பௌத்த மதம். இப்போ பௌத்தமும் சிங்களமும் தான் இந்த நாட்டை ஆதிக்கமுள்ள 2 விடயங்கள் என்ற அடிப்படையில் கொண்டு வந்தார். அதெல்லாம் கொண்டு வந்து உண்மையில் சிலோன் என்று இருக்கக்குள்ள இந்த நாட்டுக்கு ஒரு மரியாதை ஒன்று இருந்தது. சிலோன் என்று இருந்தது பொதுவாக எதிர்காலத்தில் அதை பற்றி பேசுவோம். இங்கே சிலோன் என்ற ஒரு மரியாதை இருந்தது, அங்கே பர்மா என்ற ஒரு மரியாதை இருந்தது. இப்போ ரெண்டையும் மாற்றி விட்டது. இங்கே ஞானசார தேரர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அங்கே வந்து பிராது தேரர் என்ற ஒரு ஆள் இருக்கிறார். அங்கே இருக்கிற ரோஹிங்கா முஸ்லீம்களை கொலை செய்கிறார்கள். இங்கே முள்ளிவாய்க்கால் நாங்கள் பாடுற போல அங்கே அதுகள் கஷ்டப்படுது. அப்போ பார்க்க போனோம்னு சொன்னால் மதம் ஒரு மக்களை அழிக்கக்கூடிய ஒரு கருவியாக மாறித்தோன்னா அந்த நாடு முன்னேற முடியாதுன்றதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நாடு ஒரு அடையாளமாக இருக்குது. இன்றைக்கி இந்த நாடு இருக்கிற பலத்தை நீங்கள் எடுத்து, இந்த நாடு ஜப்பான்கிட்ட இருந்திருந்தால், கடைசி இந்தியாட்ட இருந்திருந்தால், அல்லது சைனாட்ட இருந்திருந்தால் இந்த நாடு வந்து பொன் விளைகிற நாடாக மாறி இருக்கும். அவ்வளோ வசதி இருக்குது. ஆனால் இந்த நாடு ஆழத் தெரியாதவன்ற கையில் போயிட்டுது. நான் இப்போ இருக்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் கால அவசரம் நாங்கள் கொடுக்கணும். இப்போ தான் 1 வருஷம் வந்திருக்கிறாங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் முடிகிற நேரம் என்ன செய்கிறாங்கன்ற பார்த்து தான் நாங்கள் கதைக்கணும். அவசரப்படக்கூடாது. யூஎன்பி நீண்ட காலம் ஆட்சி செய்திருக்கின்றது. தலைவர்களை கொண்டு சிலையாக வச்சிருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். பார்த்தீங்கன்னா யார் கொத்தலாவிலேற சிலை இருக்குது, டிஎஸ் சென்னாய கடை, டட்லி சென்னாய கடை சிலை, ஜேஆர் ஜவத்தனோட சிலை, பிரேமதாசோட சிலை எல்லாம் இருக்குது. நிறைய சிலைகள் இருக்குது. நிறைய நம்ம நாட்டுக்கு அவங்க செய்தவர்கள் என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் நாடு வளரல, குட்டிச்சுவராக கிடக்குது நாடு. அதேபோல் பண்டார் நாயக்காட சிலை, ஸ்ரீமாட சிலை, இப்படி எல்லாரும் சிலையும் வச்சிருக்கிறாங்க. பார்த்த இடமெல்லாம் சிலை தெரியுது. நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கூறிய கருத்து, நாங்கள் இனவாதம் செய்யவில்லை என்று கூறியிருந்தார். இல்லை, உண்மையில் பார்த்தா இதுதான் பெரிய பகுதிகள் என்று சொல்கிறது தான். நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றது எங்களுக்கே ஒரு சுய பரிசோதனை செய்யாத ஆக்கலண்டா, இனவாதம் செய்யலண்டா. இன்னைக்கு அம்பிட்டிய சிமணரை நடத்தின கொண்டு போய் அவர் ஒரு இடத்துல கொண்டு வச்சு சாப்பாடு கொடுக்குறார். அந்த அம்பிட்டிய சிமணர் தேரர் தமிழர்களை பற்றி பேசுகிற பேச்சுன்றது காதால் கேட்க முடியாத பேச்செல்லாம் பேசுவார். ஒரு ஃபாதருக்கு அரைஞ்சி போட்டார். அவரை கண்ணாடி கொண்டு அப்படி விழுந்து ஒரு பாஸ்டருக்கு இன்னொரு ஃபாதர் அந்த சிலுவையை பிடிச்சி அப்படியே மோட்டார் டிராஃபிக் போல் நின்றுட்டு அவர் சிலுவையை பிடிச்சி நையாண்டி பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு பெண் போலீஸை தாக்கி இருக்கிறார், இன்னொரு போலீஸுக்கு இடிச்சிருக்கிறார். எங்கட சமயத்தில் ஒரு மத குருக்கள் பிள்ளையாக நடந்தால் சாதாரண குடும்பத்தில் பிள்ளைகளை பிடிச்சி தள்ளி போட்டு நீ போ, நீ எங்களுக்கு பொருத்தம் இல்லைன்னு தான் செய்வாங்க. ஏன் இவ்வளவு மோசமானவர்களை இவர்கள் வைத்துக்கொண்டு இவர்களை தலைவர்கள் என்று நடுங்குகின்றார்கள் பக்கத்தில் போகக்குள்ள? ஒரு சாதுவுக்குரிய சாதுவான பண்புகள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் அகற்றிவிடும். அண்மையில் சட்டம் ஒன்று கொண்டு வந்தார்கள், சிசிபிஆர் சட்டங்கள். அதன் மூலமாகவே அவர்கள் மீது கை வைக்க பயப்படுறாங்களே. ஏன்னா அந்த அளவுக்கு பண்டார் நாயக்காவும் ஸ்ரீமாவும் பண்டார் நாயக்காவும் இந்த மொழியையும் மதத்தையும் கொண்டு தலைக்கு மேலே வச்சு நீங்கள் எதுவும் செய்யலாம் என்ற அளவுக்கு அரசியலமைப்பு அதானே சட்டம் இருந்த முறைக்கு சிங்களம் தமிழ் அரசு மொழி இருக்குது. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷனை பாருங்கள், நடைமுறைப்படுத்தல அமுல்படுத்தலை பார்க்க போனால் அது இல்லாமல் இருக்குது. இப்போ இதுதான் இந்த நாடு. இப்போ நல்லா யோசிக்க நான் கட்டுரையில் எழுதுறேன்னா, ஒற்றையாட்சி முறை இந்த நாட்டில் தோற்று போய்த்து. ஒற்றையாட்சி முறையால் 75-76 ஆண்டுகளாக எதையும் சாதிக்க முடியவில்லை இந்த ஆட்சி முறை. ஒற்றையாட்சி முறை என்ன செய்தென்றால்
சிறுபான்மை மக்கள் மீது பௌத்த சிங்கள மேலாதிக்கத்தை திணிச்சு கொண்டிருக்குது. ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். மட்டக்களப்பில் ஒரு 25 ஏக்கர் காணி ஒரு எடுத்து அதில் வந்து போரால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு ஒரு புனர்வாழ்வு கொடுத்து தொழில் கொடுக்கறதுக்காக ஒரு நாடு ஒரு முதல் கட்டமாக 1,65,00,000 ரூபா காசை தரதுக்கு நீங்கள் ஒரு 25 ஏக்கர் காணி எடுத்து போட்டு நீங்கள் அதில் ஒரு 25 பெண் தலைமைத்துவ குடும்பம் அல்லது போராளிகளாக இருந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்பை கூட ஒரு பண்ணை ஒன்று தொடங்குங்க. அப்போ அவங்க காசு தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இங்கே காணி எங்கிட்ட மட்டக்களப்பில் சந்தி வழியில் ஒரு கும்புரமுனைன்ற இடத்துல காணி இருக்குது. காணியையும் பார்த்து போட்டோம். காணியை கொண்டு போய் நாங்கள் டிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்கணும், அவங்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க. பிறகு அந்த காணியை கொண்டு போய் மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கேட்கிற அவங்களும் ஏற்றுக்கொண்டு திருப்பி அந்த காணிக்குரிய அனுமதியை பெறதுக்கு எங்கே போகுதுன்னு சொன்னால் எல்ஆர்சி காணி அமைச்சுக்கு போகுது. இப்போ டிஎஸ் ஆஃபீஸும் அக்ரி பண்ணிட்டு மாவட்ட செயலும் அக்ரி பண்ணிது. அங்கே போகிற நேரம் அந்த காணி தரையிலான்னு போட்டு தரையிலான்னு சொல்லலை, இழுத்து அடித்து காணி தரவே இல்லை. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்த காசை அவங்க தரல. அப்போ எங்களோட நாட்டில் முதலீடு செய்கிறதுக்கு விரும்பி வாரவங்களுக்கு இப்போ எங்கள்கிட்ட காணி மட்டக்களப்பில் காணி இருக்குன்னு சொன்னால் இந்த காணியை பார்த்தீங்கன்னா உறுதி காணி மட்டும்தான் நடந்த சம்பவம். இது வந்து நல்லாட்சி காலத்தில் இந்த நல்லாட்சி காலத்தில் நடந்தது. அதில் இந்த எல்ஆர்சிக்குள்ளே கணக்கு ஒரு மோசடி இருந்திருக்கு. ஏன்னா நாங்கள் லஞ்சம் கொடுக்க விரும்பல. இப்போ சில வேளை போய் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு தொகையை அவங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு கொடுத்துருந்தா சில வேளை வந்திருக்கு, எங்களுக்கு கொடுத்து பழக்கம் இல்லை. எனவே நிகழ்ச்சி நிறைவடைவு நேரம். தொடர்ச்சியாக பல விடயங்கள் அவருடன் பேச வேண்டும். மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிறுநேசன் அவர்களுடன் மட்டக்களப்பு மாவட்டம் எதிர்நோக்கும் சவால், அங்கிருக்கின்ற தொழில்வாழ்மையாளர்கள் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக, வேலைவாய்ப்புகள் தொடர்பாக, கல்வி நடவடிக்கைகள் தொடர்பாக, இன்னும் அரசியல் தீர்வுகள் தொடர்பாக, மாகாண சபையில் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக பல விடயங்கள் கேள்விகளாக இங்கே இருக்கின்றன. எனவே மற்றொரு நிகழ்ச்சியில் அவருடன் தொடர்ச்சியாக நாங்கள் பேசும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் எல்ரோய் அமலதாஸ். வணக்கம்.